ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு கொழுக்கட்டை அச்சு எதுவுமே இல்லாமல் பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக நல்ல ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை ஸ்டஃபிங் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அதை 2 விசில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கேன். அது கூட தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டஃபிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு மாவு எடுக்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் தண்ணி சரியாக இருக்குங்க. அடுத்ததாக 1 கப் அளவு மாவு எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய மாவு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மாவு பொறுத்து மேபி வெரி ஆகலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சரியாக வரும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், நான் சேர்த்த தண்ணி சரியாக இருந்தது. இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். நீங்கள் ஸ்டஃபிங் வேர்க்கடலை கூட வச்சுக்கலாம். வேர்க்கடலை ஸ்டஃபிங் வச்சு அச்சு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா சூப்பராக ஷேப் வரும். அடுத்ததாக இதை சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் 9ஆக பிரித்து எடுத்துருக்கேன். இதில் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பால் கவர், எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே இதை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கையால் இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி கையால் தட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேறொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அதுவும் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பாருங்கள், கையாலே நான் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ மாவு இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சாலுமே இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயும் ஒரே மாதிரி வேர்க்கடலை ஸ்டஃபிங் வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அடுத்தா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் கொஞ்சம் வச்சிடலாம். வெளியில் வரக்கூடாதுங்க. அந்தளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கையிலே உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நீல வாக்கில் வச்சிடுறேன். நம்ம நார்மலாக எப்பயும் கொழுக்கட்டை செய்வோம்ல, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதிலே பூண்டு மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றது நான் சொல்கிறேன். பாருங்கள், கவர் லைட்டாக இந்த மாதிரி ஃபுல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஷேப் வரும். நம்ம கையில் செய்கிற மாதிரியே, சாரி அச்சில் செய்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான். இந்த சைடு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை அச்சில் செய்வோம்ல அந்த மாதிரி. பாருங்கள், எடுக்கிறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. மாவு எவ்வளோ நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் கூட கிராக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க நார்மலான கவர் வச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது ஷேப் வேணும், இல்லை நம்ம அச்சில் செய்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக சைடில் அப்படி பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குங்க அச்சில் செய்கிற மாதிரி. அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். சூப்பரா ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணியாச்சு. அச்சு எதுவுமே இல்ல. ஆனா அச்சுல பண்ண மாதிரி எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம நார்மலா செய்ற கொழுக்கட்டை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எவ்வளோ சூப்பரா வந்துருச்சு பாருங்க. அச்சு எதுவுமே இல்லாம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது இப்ப ரெடியா இருக்கு. அடுத்ததா நம்ம பூண்டு மாரி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்குமே அச்சு இல்லாம தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். பாருங்க, இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ரவுண்டா தட்டி வச்சுக்கோங்க. அதை விட இதுக்கு மாவு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஸ்டஃபிங் உருண்டை பிடிச்சிட்டு உள்ள வச்சுக்கோங்க. இப்போ இத கைக்கு நடுவுல வச்சுட்டு ஃபுல்லா சுத்தி நல்லா மூடிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த மாரி மூடுனதுக்கு அப்புறமா லைட்டா இப்படி உருட்டிக்கலாம். அப்படின்னா மேல எந்த ஒரு ஷேப்பும் தெரியாம நல்லா சூப்பரா இருக்கும். எக்ஸசிவா இருக்க மாவு நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த மாரி லைட்டா பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல பூண்டு ஷேப்ல. கையில வச்சு இந்த மாரி உருட்டுனீங்க அப்படின்னா மேல எந்த மார்க்கும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். மேல எக்ஸசிவா மாவு அதிகமா வர மாரி தெரிஞ்சதுன்னா அத நீங்க எடுத்துடலாம். பாருங்க, நான் எக்ஸசிவா இருந்த மாவு எடுத்துட்டேன். அடுத்ததா இப்போ இது ரெடியா இருக்கு. இது மேல நம்ம பூண்டு மாரி வேணும் இல்லையா? அதுக்கு மேல லைட்டா மார்க் பண்ணிக்கலாம். ஸ்பூனோட பேக் சைடு வச்சுட்டு இந்த மாரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா, ரொம்ப எளிமையா பண்ணிடலாங்க. அச்சு இல்லாத டைம்ல இந்த மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்ப எளிமையா இருக்கும்.
பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா நம்ம அச்சு எதுவுமே இல்லாம சூப்பரா செஞ்சுட்டோம் பாருங்க. நீங்க இந்த மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அச்சு இல்லாத சமயத்துல இந்த மாரி செஞ்சுக்கலாம். அதுக்காக அச்சு வாங்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு பாருங்க பூண்டு ஷேப் வந்து. அடுத்ததா வேற ஒரு மெத்தட் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் மாவு வந்து அதே மாரி கவர்ல வச்சுருங்க. மேல இந்த மாரி கவர் ஒண்ணு மேல இன்னொரு கவர் இருக்குல்ல, அத வந்து மேல போட்டுருங்க. போட்டுட்டு கையால மேல இந்த மாரி பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்டின்னா, 2 சைடுமே நல்ல ஷேப் வந்து சூப்பரா வரும். இப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு வந்து கையால வந்து தட்ட தேவையில்ல. பாருங்க வச்சுட்டு நீங்க லைட்டா தட்டினீங்க அப்டின்னா சூப்பரா வந்துரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே இந்த மாரி செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு இட்லி தட்டுல வந்து கீழ வந்து துணி போடுறேன். போட்டுட்டு அது மேல இது மாரி அடுக்கி வைக்க போறேன். ஆல்ரெடி வந்து இட்லி குண்டால கொஞ்சம் தண்ணி வச்சு சுட வச்சிருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, இந்த தட்டு உள்ள வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்டின்னா, நம்மளோட கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுங்க. நீங்க எண்ணெய் தடவின இட்லி பிளேட் இருந்தாலும் அதுலயும் வச்சுக்கலாம். லைட்டா வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் அளவு சூப்பரா ஷேப் வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க அச்சே இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா எவ்வளோ சூப்பரா நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டோம் அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் பாய்.